எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 45வது சர்க்கம், 7 மந்திரிகுமாரர்கள் வதம். அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கென்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. பிறகு ராட்சச ராஜனால் மந்திரி குமாரர்கள் 7 ஏவப்பட்டார்கள். 7 விதமான ஜுவாலைகள் கொண்ட அக்னி தேவனை போன்ற தேஜஸை கொண்ட அவர்கள் 7 அந்த அரண்மனையிலிருந்து புறப்பட்டார்கள். அவர்கள் சூழ்ந்து பெரும் படைகள் வந்தன. அவர்கள் வில்லை ஏந்திருந்தார்கள். மகாபலசாலிகளான அவர்கள் அஸ்திரங்களை கற்றதுடன் அவற்றில் நல்ல பயிற்சியும் கொண்டவர்கள். உயர்தரமான போர் வீரர்கள், ஒருவருக்கொருவர் மிஞ்ச வேண்டும் என்ற போட்டி மனப்பான்மை கொண்டவர்கள். அவற்றில் நல்ல பயிற்சியும் கொண்டவர்கள். உயர்தரமான ரதங்களில் தங்க சாளரங்கள் திரைகளால் மறைக்கப்பட்டிருந்தன. கொடிகளும் செடி கொடிகளும் கொடி தோரணங்களும் இருந்தன. இடி மேகங்களைப் போன்று பேரொலிகள் எழுப்பின. அவர்கள் தங்கள் வில்களில் நான்களை இழுத்து உற்சாகம் பொங்க டங்கார நாதம் செய்தார்கள். அவைகளின் ஒளி மின்னலுடன் கூடிய மேகங்களின் இடியைப் போலிருந்தது. அவர்களுடைய தாய்மார்களும் உறவினர்களும் நண்பர்களும் கவலையால் கலவரமுற்றார்கள். ஏனெனில் அவர்கள் கிங்கரர்கள் மடிந்து போனதை அறிந்திருந்தார்கள். உருக்கிவிட்ட தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்களை அணிந்திருந்த அவர்கள் ஒருவருக்கொருவர் முட்டி மோதி முந்திக்கொண்டு தோரண வாயிலின் மீது அமர்ந்திருந்த ஹனுமானை நோக்கி பாய்ந்தார்கள். அவர்கள் ஹனுமானின் மீது அம்புகளை மாறியாக பொழிந்தார்கள். இடையிடையே ரதங்களின் பேரொலிகள் கர்ஜனை செய்து ஆரவாரம் செய்தன. அரக்கர்கள் மேகத்திரள்களைப் போன்று பானங்களை மழைகளாக பொழிந்தனர். இமயமலை மழையினால் மறைந்து போனதைப் போல இருந்தது. பிறகு வானரன் வெகு வேகமாக ஆகாயத்தில் எழும்பி சஞ்சாரம் செய்து வீரர்களின் பானங்களை பயனற்றதாக செய்தார். அவைகளின் இரத்த வேகமும் வீணாக போயிற்று. வீரர்கள் அனைவரும் வில்களை ஏந்தி அவர்களுடன் போர் புரிந்தார்கள். ஹனுமான் அவர்களுடன் விளையாடிக்கொண்டு ஆகாயத்தில் சஞ்சரித்து கொண்டே ஒளிர்ந்தார். அப்பொழுது அவரை பார்க்கையில் ஆகாயத்தில் இந்திரனின் வானவில் பிரகாசித்திருந்த வாயுதேவன் மேகங்களுடன் சஞ்சாரம் செய்வது போலிருந்தது. ஹனுமான் ஒரு பயங்கரமான கர்ஜனை செய்தார். அதை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த சேனை குலை நடுங்கியது. வீரத்துடன் ஹனுமான் அரக்கர்களின் மத்தியில் உட்புகுந்து வேகமாக சஞ்சாரம் செய்தார். சிலரை தனது கூரிய நகங்களினால் கீறி போட்டார். சிலரை தனது மார்பில் வைத்து அமுக்கி நசுக்கினார். இன்னும் சிலர் அவர் கர்ஜனை கேட்டே கிளி பிடித்து தரையில் சுருண்டு வீழ்ந்து மாண்டு போனார்கள். பல வீரர்கள் கொல்லப்பட்டு மாண்டு போனார்கள். மிச்சமிருந்தவர்கள் 10 திக்குகள் உயிருக்கு பயந்து சிதறி ஓடினார்கள். யானைகள் ஓலத்துடன் பிளிரின. குதிரைகள் சுருண்டு தரையில் விழுந்தன. போர்க்களம் முழுவதும் உடைந்த ரதங்களால் சிதறி கிடந்திருந்தது. வழியெங்கிலும் இரத்த வெள்ளம் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. இப்படி இரத்த ஆறுகள் எங்கும் தென்பட்டன. பலவிதமான ஓலங்கள் லங்கை முழுவதும் கர்ண கடூரமாக ஒலித்தன. மகாபலவான் சண்ட பிரசண்ட வானரன் அனுபவம் மிக்க அரக்கர்களை கொன்றார். இன்னும் பல ராட்சசர்களோடு போர் புரிய ஆவல் கொண்டு அதே தோரண வாயிலை சென்றடைந்தார். மனோஜவம் மாருதுல்லிவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி.